அழகே அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஏய் நில்லுடி, உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்போம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், இந்த வாடி பொடின்னு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், அப்படிதாண்டி பேசுவேன், உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? எங்க மாமா யாருன்னு தெரியுமாடி? அவரை பார்த்து போயான்னு சொல்ற. அவரை பார்த்து எத்தனை பேர் கை கட்டி நிக்கிறாங்க தெரியுமா? அவர்கிட்ட எங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்க கூட ஒரு வார்த்தை மரியாதை இல்லாம இதுவரையே பேசுனது கிடையாது. எங்க மாமா என்ன சொல்றாரோ அதைத்தான் இந்த வீட்டுல இருக்கிறவங்க கேட்டு நடப்பாங்க. அவர் மேல அவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்கிறப்ப அத்தனை பேர் மத்தியில ஒரு ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம என் மாமாவை பார்த்து போயான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் கோவப்படவும், அந்த ரவுடிக்கெல்லாம் என்ன மரியாதை? அந்த ரவுடிக்கு இந்த மரியாதை போதும் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், ஏய் என்னடி திரும்ப திரும்ப இதே சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் பார்த்தா கத்தவும், இந்த சத்தம் பார்த்தா வெளியே கேட்க ஆரம்பிச்சிருது. வெளியில ராகவனும் ராஜலட்சுமி உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு மலரி கிச்சன்ல நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா ராஜலட்சுமி எந்திரிச்சு, சுரேஷ் என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி ரூமுக்குள்ள வரவும், மா இன்னைக்கு இவ என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜலட்சுமி கேட்கவும், அவ என்ன பண்ணா தெரியுமாமா? நம்ம மாமாவை பார்த்து ஹாஸ்பிட்டல்ல மாமா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. இவளுக்கு சில அறிவுரை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்ப மாமாவை பார்த்து போயான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவோ, ராகவனும் ராஜலட்சுமி பார்த்தா அதிர்ச்சியோட மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. அப்படியா சொன்னா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், ஆமாமா அப்படிதான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், அவர் இந்த வீட்டு மாப்பிளமா? எங்க மாப்பிளைய பார்த்து எப்படிமா நீ மரியாதை அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், என்ன நான் ஏதோ பெரிய விஐபி பார்த்தோ இல்ல பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்கள பார்த்தோ ஏதோ தப்பா பேசின மாதிரி இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? அந்த ஆளுக்கு இந்த மரியாதையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தா மதி மரியாதை இல்லாம சொல்லவோ, இங்க பாருமா உன் வார்த்தை ரொம்ப தடிச்சு போகுது அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்லவோ, மதி பார்த்தா அமைதியா நிக்கிறாங்க. மா நீங்க கொஞ்சம் வெளியே போங்க, இவகிட்ட நான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் பார்த்தா கதவை பூட்டிடுறாரு. டே இருடா, எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், மா வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கதவை பூட்டிட்டு இங்க மதி கிட்ட வந்து, இங்க பாரு ஒழுங்க மரியாதையா சொல்றேன், எங்க மாமா கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்கணும். நான் உங்களை பேசுனது தப்பு தான், இனிமேல் அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க மாமா கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்கிற அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், மன்னிப்பா? அதெல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், ஏய் நில்லுடி, என்னடி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கானே, அவனுக்கு ஹாஸ்பிட்டல் பில்லு யாரு கட்டுனா? எங்க மாமா. அவன் பாட்டுக்கு ஆபரேஷன் பண்ணி படுத்து கிடக்கானே, அதுக்கு எங்க மாமா தான் லட்ச கணக்குல ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், இங்க பாருங்க மரியாதையா பேசுங்க, அவர் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், உங்க அப்பனுக்கெல்லாம் என்னடி மரியாதை? கொடுத்த காசை கொடுக்க வக்கு கிடையாது. அந்த கொடுத்த காசுக்கு உனைய கட்டி கொடுத்துட்டான், பத்தாவதுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டான், அதுக்கும் பில்லு கட்ட கையில வக்கு இல்லை. இதுக்கெல்லாம் என் மாமா தேவை. ஆனா ஏதாவது உனக்கு அறிவுரை சொன்னா மட்டும் என் மாமாவை மரியாதை இல்லாம பேசுவியா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், மதிக்கு பார்த்தா பயங்கரமான கோவம் வருது. போதும், திஸ் இஸ் யுவர் லிமிட், இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அப்படி தாண்டி பேசுவேன், கொடுத்த காசை கொடுக்க வக்கு இல்லாத குடும்பத்துல வந்த உனக்கு அப்படி என்னடி ரோசம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் பார்த்தா ரொம்ப ஓவரா பேசவும், மதி கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அற விட்டுறாங்க. ஏதோ எங்க அப்பாவே உங்ககிட்ட வந்து கெஞ்சி இந்த மாதிரி கடனை என்னால கட்ட முடியல, அதுக்காக என் பொண்ணை கட்டிக்குங்க எங்க அப்பா கேட்டாரா? ராத்திரியோட ராத்திரியா எங்க அப்பாவை பிளாக்மெயில் பண்ணி எங்க அப்பாவை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டி என்னைய பிளாக்மெயில் பண்ணி மொத்த குடும்பத்தை நடுத்தருல நிக்க வச்சிருவேன்னு சொல்லி மொத்த குடும்பத்தையுமே மிரட்டி என்னைய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச அந்த தங்கராஜுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். ஆனா அந்த தங்கராஜுக்கு பயந்து மொத்த குடும்பமும் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நடந்தா போதும் அப்படின்ற நிர்பந்தனைக்கு உள்ளாக்குன நாங்க அந்த தங்கராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா சுரேஷை பார்த்து கேட்கவும், சுரேஷால பார்த்தா எதுவுமே பேச முடியல. இந்த தேவையில்லாம அந்த தங்கராஜ் ஏதோ பெரிய நல்லவ மாதிரி வந்து எனக்கு அறிவுரை சொல்றது, எங்க அப்பாவை மரியாதை இல்லாம பேசுறது, இதெல்லாம் இத்தோடு நிறுத்திக்கிறணும். எங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் பில்லை எப்ப திரும்ப கொடுக்க முடியுமோ கண்டிப்பா அந்த பில்லையும் நான் திரும்ப கொடுத்துருவேன். எங்க அப்பா வாங்கின கடனையும் நான் திரும்ப அடைச்சிருவேன். அவ்வளவுதான், இந்த தேவையில்லாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா கதவை திறந்துட்டு விருட்டுன்னு வெளியே வரவும்,
இங்க பார்த்தா ராஜலட்சுமி ராகவனும் வேகமா ரூமுக்குள்ள போறாங்க. டேய் சுரேஷ், என்னடா ஆச்சு? ஏன்டா கன்னத்துல கை வச்சு வேற நிக்கிற? என்னடா உன்னை அடிச்சலாவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்கவும், சுரேஷ் பார்த்தா எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. அமைதியா நிக்கிறத பார்த்ததுமே ராஜலட்சுமி புரிஞ்சு போயிடுது. அப்ப கன்னத்துல அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பார்த்தா வேகமா வெளியே வராங்க. ஏமா நில் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லவும், மதியும் பார்த்தா கிச்சனுக்கு போனவங்க அப்படி நின்றாங்க. என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், என்னவா? ஏமா இது எந்த ஊர்லயாவது நடக்குமா? கட்டுன புருஷனை, அதுவும் ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், முதல்ல உங்க பிள்ளை என்ன பண்ணாருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், அவ என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும், அவ ஆம்பளை, கட்டுன புருஷன், ஒரு ஆம்பளை பிள்ளைய இப்படி கை நீட்டி அறையிற, என்னமோ உங்க வீட்டுல உன்னை சொல்லி வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், அப்பதான் ராகவன், ராஜலட்சுமி, அந்த பொண்ணை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, எஸ்பி ஆபீஸ்ன்னு கூட பார்க்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு ராத்திரி பகலும் போயிட்டு வர பொண்ணு. இந்த பொண்ணு சுரேஷை கை நீட்டினதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்லவும், இங்க பாருமா, இதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு சுத்தமா ஒத்து வராது. எங்க மாப்பிள்ளைய மரியாதை இல்லாம பேசியிருக்க, இப்ப கட்டுன புருஷனு கூட பார்க்காம கை நீட்டி இருக்க, என்னம்மா நினைச்சுக்கிட்டு தெரியுற? இந்த அடாவடி தடமாலாம் நடந்துக்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிறாத. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். அப்படி இதுக்கு மேலே நீ இப்படித்தான் இருப்பேனா அப்புறம் உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேச வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், மலரு பார்த்தா மதி கிட்ட வராங்க. மதி நீ வா மதி அப்படின்னு சொல்லி மலரு கூப்பிடுவோம். இங்க பாருடி மலரு, இந்த வீட்டோடைய நடைமுறை என்ன? ஒரு பொம்பளை பிள்ளை வாக்கப்பட்டு இந்த வீட்டு குடும்பத்துக்குள்ள வந்தா எப்படியெல்லாம் நடந்துக்கிறனோ, ஆம்பளை ஆளுகிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிறன்னு அவளுக்கு கொஞ்சம் சொல்லுடி அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், என்ன மதி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மலரை கேட்கவும், என் அப்பாவை கொஞ்சம் கூட மதிக்காம மரியாதை இல்லாம அவ இவெல்லாம் பேசுனா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், சுரேஷ் அப்படியா பேசுனா அப்படின்னு சொல்லி மலரை கேட்கவும், ஆமா அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு, கை நீட்டிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், ஐயோ அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி மலரை கேட்கவும், சும்மா என்ன எது பேசினாலும் அமைதியா இருந்துருமே அப்படின்னு நினைச்சு என்ன வேணாலும் பேசலாமா? பத்தாதுக்கு அந்த தங்கராஜ் ஏதோ பெரிய நல்லவன் மாதிரி எனக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல புத்திமதியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஆளை போயான்னு சொல்லிட்டேன், அதுக்கு அந்த கத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், போயான்னு வேற சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், இங்க மலருக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷம். சுரேஷ் அடி வாங்கினதை விட இங்க தங்கராஜ் அவமானப்பட்டதை கேட்டதுமே மலருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயையோ இதவங்க கூடிய சீக்கிரம் அந்த அளவுக்கு விட மாட்டாங்களே, உன்னை எப்படியாவது அந்த தங்கராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு ஆகணும்னே சொல்லுவாங்களே, என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மலர சொல்லவும், அந்த ஆளுகிட்ட எல்லாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், மதி இப்படி பேசுறது பார்த்தா மலருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.